பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் அடிகளார் இவங்களுக்கெல்லாம் வீடு கொடுங்க, தோட்டம் கொடுங்க, பணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க என்று வேண்டிக் கொள்ளவில்லை. நம்மளுக்கு நீடிய பொறுமை வேண்டும், சாந்தம் வேண்டும், அந்த வல்லமை நம் மேல் விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதுதான் அவர் எபேசியரிலும் வேண்டிக் கொள்கிறார், நமக்காக வேண்டிக் கொள்கிறார். புலம்பல் 3:22-23 சொல்கிறது, அவர் கிருபை காலை தோறும் புதியவைகள் என்று. இந்த கிருபையை நாம் அதிகாலை எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அன்றைய கிருபையினால் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். வண்டிகளுக்கு ஃபியூல் போடுவது போல நேற்றைய கிருபை அல்ல, எப்பவோ பெற்ற கிருபை அல்ல, தினந்தோறும் புது கிருபை. கிருபை என்பது தேவ அன்பு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிருபை தான் நம்மை ரட்சித்தது. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையும் சத்தியமும் இணைந்தே செல்லும். சத்தியம் என்பது தேவ வார்த்தை, கட்டளை, நியமம், பிரமாணம், கற்பனை. இவை நமக்கு தெரிந்திருத்தல் அவசியம். இதை செயல்படுத்த, பூரணப்படுத்த, கிரியையாக மாற்ற பயன்படும் வல்லமை, ஞானமே கிருபை. கிருபை இருந்தால் மட்டும்தான் நாம் சத்தியத்தை நிறைவேற்ற முடியும், சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும், நம்மை விடுதலையாக்க முடியும். ஆண்டவரின் கட்டளை குழப்பமானதல்ல, எளிமையானது. இது எப்படி நிறைவேற்றுவது என்று தயங்கி நிற்க வேண்டியதில்லை. நமது சொந்த பலத்தினால் எதையும் முழுமையாக செய்து முடிக்கவே முடியாது. அப்படி நாம் உண்டாக்கப்படவில்லை. அவராலே என்று நம்மளால் எது செய்ய இயலாது. யோவான் 15:5. சகரியா 4:6 சொல்லுகிறது, உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வியாக்கியானம் கிடையாது. கேட்டீர்களா? நம்மை பலப்படுத்த, எடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி, நிதானம், பொறுமை, ஆற்றல், விவேகம் இவற்றை கொடுத்து நிறைவேற்ற வைப்பது தேவகிருபை. தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கிறார். எந்த தகுதியும் பார்த்து அவர் கொடுக்கிறது இல்லை. கிருபாதார பாத்திரங்களாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய அன்புக்கு, அவருடைய பிரியத்திற்கு, இதை நான் உங்களுடைய கிருபையை பற்றி நான் செய்து முடிப்பேன் அப்பா என்ற தாழ்மையோடு நாம் இருக்க வேண்டும். உலகம் பொதுவான கிருபையில் வாழ்கிறது. நமக்கோ, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ, தேவ மக்களுக்கு கர்த்தர் அதிகாலை தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார். அந்தந்த நாளின் சவால்களை நிலைமைக்கத்தக்க அந்த கிருபை பெருகும், வளரும். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். எதற்கு அதிகமான கிருபை அளிக்கிறார்? அன்றைய சவால்கள் அதிகம், அன்று செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம், சந்திக்க வேண்டிய இக்கட்டான நபர்கள், அதற்கு கிருபை அதிகம். நம்மை சொந்த பலனை சார்ந்திருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவரையே சார்ந்திருப்பவர்களுக்கு தமது கிருபை அளவில்லாமல் கொடுக்கிறார். சங்கீதம் 147:11 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிறார் என்றால் என்ன? அவருடைய பிரியம் கிருபையாக நம் மேல் இறக்கும். அப்படி என்றால் இது என்ன? இதெல்லாம் என்ன, நான் சூப்பராக செய்திடுவேன், இது எனக்கு ஒரு பொருட்டு அல்ல என்று சொல்லாமல், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தகப்பனே உமது கிருபை வேண்டும், உமது உதவி வேண்டும், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்பவர்களுக்கு தமது கிருபையை கொடுத்து அந்தந்த காரியத்தை ஞானமாய் சிறப்பாய் செய்து முடிக்க பலன் தருகிறார். அதுதான் கிருபை. சகல காரியங்களுக்கு அவரது கிருபை வேண்டும், அது போதுமானது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாம் எதையாவது கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரி, இந்த கிருபை எப்போது எப்படி வேலை செய்கிறது? பல சமயங்களில் நமது சரீரம், ஆத்துமா பலவீனப்பட்டு போகிறது. காரணங்கள் தெரிகிறது, சில சமயம் காரணங்களே தெளிவாக புரிவதில்லை. எப்படி இருந்தாலும் கிருபை பெற்ற நாம், கிருபைக்கு பாத்திரராகிய நாம், அவருடைய பிரியத்திற்கு பாத்திரராகிய நாம் வெளியே எங்கேயும் யாரிடமும் ஆறுதல் தேர்தல் தேட வேண்டாம். என்னை யாரையாவது 4 வார்த்தை சொல்லி என்னை உற்சாகப்படுத்த மாட்டார்களா? ஏங்காதீர்கள். அப்படி யாரும் வரமாட்டார்கள். அப்படியே வந்தாலும் அவர்கள் நிதானமாக கேட்க மாட்டார்கள். கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கேட்டால் போதும், கேட்க வேண்டும். உடனே நாம் இந்த சோர்விலிருந்து எழும்ப பலன் உண்டு. ஆனால் இதை நாம் காட்ட வேண்டும். என்னை பலப்படுத்தி விட்டார், நான் சோர்விலிருந்து நீங்கி விட்டேன் என்பதை நாம் காட்ட வேண்டும். அவரா கையை பிடிச்சி தூக்கி விட மாட்டார். தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, திருப்பி ரியாக்ஷன் பண்ணலாம் போல் இருக்கிறது. இது மாமிசம், நம்ம உணர்வு சொல்லுகிறது. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும், இதை ஆர்கியூ பண்ணணும், நாம் கரெக்டுங்கிறத காட்டணும், இதெல்லாம் தோணுது நமக்குள்ளே. இதை தோற்கடித்து வெற்றி பெற அவரது கிருபை உதவியாக உதவுகிறது. அந்த இடத்தில் நலம் ஒன்று புலம் ஒன்று பேசாமல் அமைதியாக ஒரு புன்முறுவலோடு சாந்தமாக கடந்து போய்விடலாம். இதற்கு அவருடைய கிருபை போதுமானது. அப்படி போவதற்கு அந்த கிருபை தான் நமக்கு உதவி செய்தது. பொறுத்து கொள்வதற்கு அந்த கிருபை தான் உதவி செய்தது. சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம், தெரியாமல் சொல்லிவிட்டார்கள் என்று போகிறோம் அல்லவா, அதற்கு அந்த கிருபை தான் உதவி செய்தது. இந்த இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார், நாம் காணப்படுகிறோம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்றால் எல்லாவற்றையும் தான். இது இருந்தால் போதும், வாழ முடியும். இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்று பொருளையே சௌகரியத்தை எப்போது சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரது கிருபை அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு நம்மை ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கிறது. பிலிப்பியர் 4:11-12 பவுல் கிருபையினால் தான் கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்ததை சொல்லுகிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா! யார் போதித்தது? இந்த கிருபை கற்றுக் கொடுத்தது. ஒரு தலையணை இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன், எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், அதெல்லாம் இல்லை. எந்த இடத்துல வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம். கிருபையின் ஆவியான நம்ம கூடவே இருக்கிறார். அந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆகையால் யோவேல் 3:10 சொல்லப்பட்டது போல பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்கிறது வேதம். பலவீனமாக இருக்கும்போது எப்படி பலவான் என்று சொல்லுவது? அப்போ பொய் சொல்லுகிறதா வேதம்? இல்லவே இல்லை. பலவீனன் தான், ஆனால் பலப்படுத்துகிற கிருபையின் ஆவியானவர், கிருபையை கொடுக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். அவரை பூரணப்படுத்துகிறவர் அவனுள்ளே இருக்கிறார். ஆகையால் அவன் சொல்லலாம், நான் இப்பொழுது பலவீனன் தான், ஆனால் நான் பலவானாக இருக்கிறேன். பலவீனத்திலே நான் பலவானாக இருக்கிறேன், எழுப்புவேன், நான் செய்வேன். இஸ்ரவேல் கோத்திரத்தில் நாம் தான் ரட்சிக்கப்பட்டதான். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா! என்றால் பலவீனத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை. உடனே கிருபை எழுத்தி பலப்படுத்தி செய்ய வைப்பார், சரியாக பேச வைப்பார். இந்த இடத்தில் போய் சந்திக்கிறோம், இத்தனை பேர் பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், நாம் எப்படி இந்த இடத்தை சமாளிப்பது? தயங்கவே வேண்டாம். கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த நேரத்தில் உங்கள் வாயில் வார்த்தைகளை வைப்பார். அதுதான் கிருபை. சமாதானத்தை காட்ட வைப்பார். ஆம், நமது சொந்த பலத்தால் அதையே நம்பி எப்படி வாழ்வது என்று சோர்ந்து போக அவசியமில்லை. சர்வ வல்லமையும் அனந்த ஞானம் உள்ளவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு தேவையானதை கொடுத்து வழி நடத்துவார். சங்கீதம் 32:8, சங்கீதம் 37:23, சங்கீதம் 18:17 நோட் பண்ணி வைத்துக் கொண்டு வாசியுங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, மலையளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும். நாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று நினைத்த மாத்திரத்தில் அந்த மலையை புரட்டி தள்ள, பெயர்த்தி தள்ள எங்களுக்கு பலன் உண்டு, ஞானம் உண்டு, கிருபை உண்டு. நீர் கொடுக்கிறீர். இதை உலகத்திற்கு காட்டுவோம். நாங்கள் கிருபையின் பிள்ளைகள் என்பதை காட்டுவோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.